வணக்கம் வணக்கம் மக்களே. அதிரடியான அறிவிப்புகள் வந்துவிட்டது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தவங்களுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அதிரடியாக அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனியான அறிவிப்புகள். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா கொலாப்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முழுமையான கருத்துக்களை ஒவ்வொன்றையுமே ரொம்ப துல்லியமாக பதிவிட்டிருப்போம். பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன கம்யூனிட்டி இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அது என்ன டீட்டெயில்ஸு என்ன ஏது அப்படிங்கிறதையும் நம்ம ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் எந்த இதில் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்குறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டிக்கு கொடுக்குறாங்களே, எதுக்கு கொடுக்குறாங்க, இதுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் ஜென்ரலாக போடலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மேலெடுத்துகிற ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுனால அவங்க அதே கம்யூனிட்டியை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டியை மட்டும் போடணும், இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டியை மட்டும் போடணும் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் வந்திருக்கு. முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க, அறிவிப்புகளும் வந்திருக்குது. அதேமாரி தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போயும் அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், லேடிஸ் நிற்கணும் அந்த வேலைக்கு அப்படின்னா கட்டாயமாக லேடிஸ் மட்டும்தான் நிற்கணும். இல்லை அதான் அடுத்த வார்டில் பெண்கள் நிற்கக்கூடாது, ஆண்கள் நிற்கணும் அப்படின்னா ஆண்கள் நிற்கணும். அதேமாரி தாழ்த்தப்பட்டவங்க தான் இங்கே நிற்கணும் அப்படின்னா அங்கே தாழ்த்தப்பட்டவங்க தான் நிற்கணும். அதுமாரி ஒரு கட்டாயம் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தால் தான் சுழற்சி முறையில் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். இல்லை அப்படின்னா அவங்க கம்யூனிட்டியாக அவங்க ஆட்களை அங்கங்கே நியமனம் பண்ணிக்குவாங்க. அதுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கொடுப்பாங்க. நான் என்னென்ன கம்யூனிட்டின்னு ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். எம்பிசி 2, எஸ்சி 2, பிசி 1 இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஆட்களை செலக்ட் பண்ணாலுமே அங்கே நியமனம் பண்ணுறது ஒரு இப்படி இந்த ஆர்டர் பிரகாரம் தான் பார்த்திங்க அப்படின்னா நியமனம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அதிகப்படியான அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே டிஃப்ரெண்டேஷனான ஒரு மெத்தேடு கையாளுவாங்க. இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு வேலைவாய்ப்பு வாங்கணும் அப்படின்னா யாரை பார்க்கணும், யார்கிட்ட க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன் ஒரு 2-3 வீடியோவிலையே. நடுவில் தான் சொல்லுவேன். இதுக்கு தனியாக வீடியோ போட்டு தம்ப்நெயில் போட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அப்படி சொன்னோம் அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனை வரும். அது வீடியோவே இதாகிடும். ஓகேங்களா? நடுவில் நான் அங்கங்கே ஒரு பிட்டாக சொல்லுவேன். அதை நீங்கள் ஒட்டுக்காக நீங்கள் கேப்சர் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 38-40 வயசுக்குள்ளே இருக்கணும். அது அபோவ் இருக்கக்கூடாது, 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இவங்க யாரும் மட்டும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்டார்டிங்கே கம்மியாக தான் வரும். ஒரு 15லேருந்து ஒரு 20க்குள்ளே தான் வரும். போக 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 நீங்கள் பழக நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க. எல்லாமே இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள் அரசு வேலையை ஆன்லைன் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா வளர்ந்த நாடுகள்லாம் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸிங் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே போயிட்டாங்க. அந்த ஆன்லைன் ப்ராசஸிங்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே போகிறப்ப நீங்களும் போய் தான் ஆகணும். ஓகேங்களா?
அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அவங்ககிட்ட நீங்கள் வந்து பேசி பழகிக்கலாம். ஓகேங்களா? போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அப்டேட்ஸை ஒன் பை ஒன்னாக கொடுப்பாங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரை நிறையா பேர் வந்து கேட்குறது, நாங்கள் வந்து அப்ளை பண்ணிடுறோம், ஆனால் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறது ரொம்ப டிலேவாக கிடைக்குது. நாங்கள் இந்த வேலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், வேறு வேலைக்கு கூட அப்ளை பண்ணாமல் இந்த வேலையே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. நாம் ஒரு ஜாப்ஸ் போகிற வரைக்குமே ஒரு ஜாப்ஸ் இல்லை அப்படின்னா இன்னொரு ஜாப்ஸ் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். அதற்குண்டான எஃபெக்ட் போட்டு ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இது வரைக்கும் வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சிருப்போம். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி இது வரைக்கும் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விதமான அப்டேட் நியூஸ் அப்டேட் தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக வீடியோவில் வந்து சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ போஸ்டிங்கு என்னென்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அரியலூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிக்கு 7, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் 10 கொடுக்குறாங்க, எம்பிசி டிஎன்சி 7 கொடுக்குறாங்க, எஸ்சிக்கு 5, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 1, உமன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டில் பிசி 13, அதேமாரி பிசி இதில் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் இப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓவராலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரிக்கு 5, 1, 7, 5, 2, 1, 8 இப்படி கொடுத்துருக்காங்க. அந்தந்த கம்யூனிட்டிக்கு நேராக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி. பெண்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையிலும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யாராச்சும் பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கலாம். இருந்தாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, நீலகிரி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்கு. இது வந்து எப்படி வர்றது இதுக்குள்ளே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த தான் அதோடய லிங்க் போர்ட்டலு நான் கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும். ஓகேங்களா? இது வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னாலே இது வந்து டவுன்லோட் ஆகிரும். ஓப்பன் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து
பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.